இன்னைக்கு நடந்த பார்லிமெண்ட் செஷன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. மக்களவை மற்றும் மாநிலங்களவை இந்த 2 அவையிலுமே முக்கியமான மசோதாக்களை குறித்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 3 மசோதா. அந்த 3 மசோதால 2 மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த 2 பில்லானது பாஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மசோதா இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. மக்களவையில ஆன்டி பேப்பர் லீக் பில் இருக்கு இல்லையா, அது பாஸ் ஆயிருக்கு. மாநிலங்களவையில தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு மசோதா அது பாஸ் ஆயிருக்கு. இன்னொரு மசோதாவை வெறும் இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மசோதா எதை பத்தினதுன்னா பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா. அது பத்தி ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. வருங்காலங்களில் அந்த ஒரு பில்லையுமே பாஸ் பண்ணிடுவாங்க. உண்மையாலேயே இன்னைக்கு நடந்த பார்லிமெண்ட் செஷன் செம ஃபன்னா இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுலயும் இந்த திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பல்பு வாங்கினாங்க இல்லையா, அது எல்லாமே என் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஆன்டி பேப்பர் லீக் பில் பத்தி சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்ல இந்த திமுக எம்பிக்கள் வாங்கின பல்பு குறித்து விலாவரியா பார்க்கலாம். கரப்பாம்பூச்சிக்காரனுங்க டெல்லியில பேப்பர் லீக்குக்கு எதிராக போராட்டம் நடத்தினானுங்க. அதை கலவரமா மாத்தினாங்க. ஏகப்பட்ட பொது சொத்துக்களை சேதப்படுத்தினானுங்க. இந்த கரப்பாம்பூச்சிக்காரனுங்க முன்வைத்த டிமாண்ட்ஸை மத்திய பாஜக அரசு ஏத்துக்கிட்டாங்க. அவனுக்கு சொன்னதை எல்லாத்தையுமே பாஜக அரசு செஞ்சியும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இந்த பேப்பர் லீக் மாதிரியான நிகழ்வுகள் நம்ம நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காகவே ஒரு புது பில்லை, ஒரு புது மசோதாவை அறிமுகப்படுத்தவும் செஞ்சாங்க. இப்போ அந்த பில்லை பாஸும் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் செஷன் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன மசோதாவை நாம கொண்டு வரணும், நாம இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கைகளில் என்ன மாதிரியான விஷயங்களை வாக்குறுதியாக கொடுத்துருந்தோம், அதை ஏதாச்சும் இப்போ நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் இவங்க ப்ரிப்பேர்டாக வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. பட் இந்த முறை என்ன இருக்கு, எப்பொழுதும் போல பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்பொழுது அதுக்கு எதிரான அசம்பாவிதங்கள் இவங்க கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த முறை இந்த கரப்பாம்பூச்சிகளை வச்சு ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லி பாஜக அரசு இந்த ஆன்டி பேப்பர் லீக் பில்லை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பில்லு கொண்டு வராங்கன்னா அந்த பில்லுக்காக அவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். பல வருஷமா அதுக்காக வேலை பார்த்துருப்பாங்க. பட் இந்த ஆன்டி பேப்பர் லீக் பில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பில்லை உடனடியாக கொண்டு வந்திருக்காங்க. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிருக்காங்க. இந்த நீட் பேப்பர் லீக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல நூறு தடவை நடந்திருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. முக்கியமாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் இதெல்லாம் சர்வ சாதாரணம், ரொம்ப ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய விஷயம். இது மாதிரியான விஷயங்கள் பல ஆண்டுகளாக சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே சாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு அபிப்பிராயமே வந்துடுச்சு. பட் பாஜக அரசு இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. கரப்பாம்பூச்சிக்காரங்களுக்கு நான் ஆதரவு கிடையாது. பட் அவனுங்க பண்ண இந்த குளறுபடிகளால தான் இப்பேற்பட்ட ஒரு பில்லானது இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கு. 70-75 வருஷமா இருந்த ஒரு ப்ராப்ளமானது இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இது மாதிரியான பேப்பர் லீக்ஸை நம்ம தடுக்கணும்னா இதுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் முடியும்னு சொல்லி தான் இந்த ஒரு பில்லை கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த ஒரு பில்லுக்கு எதிராக பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் பண்ண அமளத்துமளிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவங்க தான் கரப்பாம்பூச்சிகளுக்கு ஆதரவாக பேப்பர் லீக்குக்கு எதிராக கத்திட்டு இருந்தாங்க, கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களே தான் 2-3 நாட்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு பில் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பார்லிமெண்ட்ல அமளி துமளிகள்ல ஈடுபட்டாங்க. பயங்கரமா கத்தி கூச்சல்லாம் போட்டாங்க, வெளிநடப்புலாம் செஞ்சாங்க. பட் இன்னைக்கு இந்த ஒரு பில்லானது பாஸ் ஆயிருக்கு. இந்த மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாலே இவங்களுக்குலாம் மாணவர்கள் மீது அக்கறை இருக்குன்னா, மாணவர்களின் எதிர்காலத்தின் மீது இவங்களுக்குலாம் அக்கறை இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு பில்லை இவங்க சப்போர்ட் பண்ணிருக்கணும் தானே. பட் இவங்க சப்போர்ட் பண்ணல. இந்த பில்லுக்கு எதிராக தான் கத்துனாங்க. இந்த பில்லு கொண்டு வரக்கூடாதுன்னா சொன்னாங்க. வாட் எவர், இப்போ இந்த பில்லானது பாஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பேப்பர் லீக் மாதிரியான நிகழ்வுகளில் ஈடுபடுறவங்களுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையானது அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்கை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்காக தனி நீதிமன்றங்கள், இதுக்கான ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமா இந்த ஒரு வழக்கை விசாரணை பண்ணி அதில் குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை தரவும் போறாங்க. தப்பு பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு பில்லானது சாபக்கேடா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க எல்லாருமே இந்த ஒரு பில்லுக்கு எதிராக தான் பேசுவாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இவங்க இந்த பில்லுக்கு எதிராக பேசுறாங்க. இந்த பில் கொண்டு வரக்கூடாதுன்னு கத்துறாங்க. திமுக எம்பிகளான கனிமொழி அம்மையார், தயாநிதி மாறன், சு வெங்கடேசன் இவங்கள மாதிரியான நபர்கள் பார்லிமெண்ட்ல அவ்வளோ அட்டுழியம் அட்டகாசங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லுக்கு எதிராக அவ்வளோ மோசமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. வெளிநடப்புலாம் ஈடுபட்டிருக்காங்க. திமுக எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் இல்லையா, சாரி அவர் கம்யூனிஸ்ட் எம்பி, தெரிஞ்சுதான் அப்படி சொல்லிட்டேன். கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீட் தேர்வே மோசடி தான், நீட் தேர்வே மோசடி தான், நீட் தேர்வில் மோசடி அல்ல, நீட் தேர்வே மோசடி தான், அது டீச்சிங்கை மறுத்து கோச்சிங்கை கொண்டாடுகிறது.
டீச்சிங்கை மறுத்து கோச்சிங்கை கொண்டாடுகிறது, மாநில உரிமைகளை பறிக்கிறது, மாணவர்களின் தன்னம்பிக்கையை குறைத்து தற்கொலைக்கு தள்ளுகிறது. பிரச்சனையின் அடிப்படையை தீர்க்க விரும்பினால் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மசோதாவை கொண்டு வாருங்கள். அதை தவிர்த்த அனைத்தும் ஏமாற்றுத்தான். தேர்வு முறைகேடு குறித்து சட்டத்திருத்த மசோதாவின் மீதான விவாதத்தில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேச்சு. அதாவது நீட் தேர்வுல மோசடி நடக்கல, நீட் தேர்வே மோசடி தான் சொல்றாரு. அதுக்கப்புறமா இது மாநில உரிமைகளை பறிக்கிறதுன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரணும்னா இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் செய்யாம நீங்க பண்ணக்கூடிய எந்த காரியங்களும் கண் துடைப்பு நாடகம் தான், அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீட்டையே தூக்குங்க அப்படின்ற மாதிரி திரு வெங்கடேசன் அவர்கள் சொல்றாரு. எல்லாம் ஓகே தான். நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்தவங்கலாம் யாரு? காங்கிரஸ், மோசடி காங்கிரஸ், திமுக, மோசடி திமுக, இவங்களாம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டங்களில் நீங்களும் இந்த கூட்டணியில் தான் இருந்தீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தீங்க. அப்புறம் கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றினாங்க இல்லையா, அப்பவும் நீங்கள் அவங்க கூட தான் இருந்தீங்க. அப்படி மாற்றினது காங்கிரஸ் தான். இவர் சொல்றாரு இல்லையா, இதுவே மோசடி, அதுவே மோசடி, இது மாநில உரிமைகளை பறிக்கிறது இப்படின்ற மாதிரிலாம் கதை விடுறாரு இல்லையா. இதெல்லாம் நடக்கும் பொழுது இவரு கூடவே தான் இருந்தாரு. இவரு எம்பியா அவங்க கூட தான் இருந்தாரு. ஏன் சார், அப்போவே நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமே, அப்போவே இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு கத்திருக்கலாமே. அப்போ அமைதியாக இருந்துபிட்டு சார் இப்போ உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட்ல கத்திட்டு இருக்காரு. இவரோட தயாநிதி மாறன் இருக்காரு பாருங்க, அவர் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு, அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கரப்பாம்பூச்சி காரணங்க டெல்லியில் கலவரம் செஞ்சானுங்க இல்லையா, அது குறித்து ரீசெண்டாக அந்த கரப்பாம்பூச்சியினுடைய ஸ்போக் பர்சன் ஒருத்தன் பேசியிருந்தான். அதுவும் கூட கபில் சிபில் மாதிரியான ஒரு நபரை கூட உட்கார வச்சு பேசியிருந்தான். அதில் அந்த கரப்பாம்பூச்சி ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருந்தான்னா, 1 கோடி ரூபாய் நிதியுதவி, டெல்லியில் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராடிய மாணவர்களுக்கு சட்ட உதவி வழங்க மூத்த வழக்கறிஞரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கபில் சிபில் 1 கோடி நிதியுதவி வழங்கியுள்ளார். காக்ரோச் ஜனதா கட்சி அமைத்துள்ள மாணவர்களுக்கான சட்ட உதவி நிதிக்கு இந்த தொகையை அவர் அளித்துள்ளார். இவனுங்களும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட கலவரம் செஞ்சவங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது, வழக்கு பதிவுகள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு ரீசெண்டாக பாஜக தலைவர் ஒருத்தர் பதிலடி கொடுத்துருந்தாரு. ஐ திங்க் யோகிஜி தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓகே யார் மேலேயும் நாங்கள் வழக்கு பதிவு செய்ய மாட்டோம், யார் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும்தான் இருக்குது. இதை மாதிரிலாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா, அவங்க நீட் எக்ஸாமில் கலந்துக்கிட்டு இருக்காங்க, நீட்டுக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க நீட் எக்ஸாமுக்காக ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எங்கள் கையில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஹால் டிக்கெட், நீட் எக்ஸாம் எழுதுனா ஹால் டிக்கெட்லாம் தருவாங்க இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்டு, ரோல் நம்பர், இது எல்லாத்தையுமே நீங்கள் எங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்களோ, நீட் எக்ஸாம்ஸை எழுதியிருக்காங்களோ அவங்களை தவிர்த்து மிச்சவங்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்டு தானே? இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. போராட்டம் செய்ய வரேன்னு சொல்லிட்டு கலவரம் செஞ்சிருக்கானுங்க, பொது சொத்துக்களை நாசப்படுத்திருக்காங்க, காவல்துறையினர் தாக்கியிருக்கானுங்க, அவனுங்க மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு இவனுங்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. கூட பாருங்க கபில் சிபில் கூட உட்காந்துக்கிட்டு இவன் என்னென்னலாம் பேசுறான் பார்த்தீங்களா. பேப்பர் லீக்குக்கு எதிராக போராட்டம் பண்ண இந்த கரப்பாம்பூச்சி காரணங்க கூட யாரை வச்சிருக்காங்க? கபில் சிபில். யாருப்பா இந்த கபில் சிபில்? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கபில் சிபில் வெறும் வழக்கறிஞர் மட்டும் கிடையாது. அந்த மனுஷன் மத்திய கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. கபில் சிபில் மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது முக்கியமான 3 பேப்பர் ஆனது லீக் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட உட்கார வச்சுக்கிட்டு பேப்பர் லீக்குக்கு எதிராக போராடக்கூடிய இந்த கரப்பாம்பூச்சி காரணங்க பேசிட்டு இருக்கானுங்க, உத்தம சீலர்கள் மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. எப்போ கபில் சிபில் மீது இப்படிலாம் அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்காதீங்கப்பா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேசுறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு சில ஆதாரங்களை காட்டுறதுக்கு நான் விரும்புகிறேன். 2011 AIEEE பேப்பர் லீக் ஆனது நடந்தது. அதே வருஷம் CBSE 12th பசங்களுடைய பேப்பரானது லீக் ஆனது. 2010 சிக்கிமில் CBSE பள்ளிகளில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்தது. இதே மாதிரி பேப்பர் லீக்கான சம்பவங்கள் அங்கே நடந்தது. இந்த மனுஷன் மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இவ்வளோ விவகாரங்கள் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கூட உட்கார வச்சுக்கிட்டு பேப்பர் லீக்குக்கு எதிராக பேசிட்டு இருக்கான் இவன். இவங்களுடைய இன்டென்ஷன், இவனுங்க யாரு,
இவங்களுடைய பொலிட்டிக்கல் மோட்டோ என்னன்றதை தயவு செய்து இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க. மியா கலிஃபா, சன்னி லியோன் மாதிரியான நபர்களை கூட உட்கார வச்சுக்கிட்டு நான் பான் இண்டஸ்ட்ரிக்கு எதிராக போராட போகிறேன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. இவங்க பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இவங்களுடைய பேப்பர் லீக் போராட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் என்ன மாதிரியான பேப்பர் லீக் விவகாரங்கள் நடந்திருக்கு பாருங்கள். கடந்த 70-75 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 70-75 வருஷமாக அதுக்கான சொல்யூஷன்ஸை இவங்க கொடுக்கவே இல்லை. காங்கிரஸ் பவரில் இருக்கும்பொழுது அவங்க எந்த விதமான காரியங்களும் பண்ணவே இல்லை. பாஜக இப்போ தான் பண்ணியிருக்கு. பட் இந்த பில்லுக்கு எதிராகவும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க இது? இந்தியர்களெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதா? முட்டாள்கள் மாதிரி தெரியுதா? வாட் எவர், இவங்க என்ன அட்டூழியம் அட்டகாசங்கள் பண்ணாலும் இப்போ அந்த பில்லானது பாஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நாம அடுத்ததாக தயாநிதி மாறன் அவர்கள் இந்த திமுக எம்பிக்கள் வாங்கின பல்பை கொஞ்சம் பார்க்கலாம். Passing such strict bills is not going to. The core of the issue is still there. NEET is not good. NEET is not good. NEET is not. If Congress made a mistake by bringing NEET, who is forcing you to follow it? For every time you say Congress did it, we are undoing it. Yes, sir, I accept, sir, Congress did it. Please undo it. Please undo it. Do not force NEET on our young children. Thank you, sir. Let's ban NEET. You want to ban everything in Tamil Nadu. That is the reason why we are getting all the industry from Tamil Nadu to Andhra Pradesh. Keep doing that. Thank you. அதாவது மரியாதைக்குரிய திமுக எம்பி திரு தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்ல வராருன்னா, நீட்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீட்டே பிரச்சனை தான். எங்களுக்கு நீட்டே இருக்கக்கூடாது தான். கடுமையான தண்டனைகள் மூலியமாக இது போன்ற விவகாரங்களை உங்களால் தடுக்க முடியாது. அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்தீங்கன்னா அங்கே எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீட்டே பிரச்சனையாக இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் நீட்டை பேன் பண்ணுங்க. நீட் யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ் தானே கொண்டு வந்தது. நீங்கள் வாய் திறந்தா காங்கிரஸ் கொண்டு வந்தது, காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறீங்க இல்லையா? காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யார் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறா? காங்கிரஸ் கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் அதை தடுக்கலாமே. நீங்கள் ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? ஏன் எங்கள் பசங்க மீது திணிக்கிறீங்க? அப்படின்ற மாதிரி திரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசியிருக்காரு. லாஜிக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சார் வளரிட்டு போயிருக்காரு. இவர் வளர்னார் இல்லையா? இந்த வளரலுக்கு பதிலடி தரும் வகையில் என்டிஏல இருக்கக்கூடிய ஆந்திராவை சேர்ந்த எம்பி இவரை வச்சு வாங்குன்னு வாங்கிட்டாரு. நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இரு, எல்லாத்துக்குமே எதிர்ப்புகள் தெரிவிச்சுக்கிட்டே இரு, அதை பேன் பண்ணி இதை பேன் பண்ணுன்னு கத்திக்கிட்டே இரு. இது மாதிரிலாம் நீங்கள்லாம் பண்ணுறதுனால தான் தமிழகத்துக்கு முதலீடுகளே வரது கிடையாது. எல்லாருமே ஆந்திராவை நோக்கி வராங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாத்துக்குமே எதிர்ப்புகள் தெரிவிச்சுக்கிட்டே இருங்க, நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த பிஞ்ச செருப்பை சாணியில் முக்கி அரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஆந்திராவை சேர்ந்த எம்பி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தானே இவங்க எல்லாருமே. காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் எம்பிக்கள், இவங்க எல்லாருமே மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் என்னைக்காச்சும் இவங்க பார்லிமெண்ட்டில் இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக என்னைக்காச்சும் பேசியிருக்காங்களா? அந்த மக்களுக்காக நின்று இருக்காங்களா? அந்த மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தரோம் அதெல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லி இவங்க வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருப்பாங்களா? மத்திய அரசு கூட இணக்கமாக போய் நிதிகள் வாங்கி அந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை இவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஒரு நாள் இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக பார்லிமெண்ட்டில் பேசினதே கிடையாது. இவங்களுடைய தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய நலனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக மட்டும் இவங்க செயல்படலாம். மக்களே, இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய மாணவர்களின் வாழ்க்கையிலும் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு எதெல்லாம் நல்லதா இருக்குமோ அது எல்லாத்தையுமே இவங்க எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல இவங்களும் உருப்படியாக எதுவும் பேச மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை குறித்து பேசும்பொழுது அதையும் இவங்க விடமாட்டாங்க. கனிமொழி அம்மையார் இப்படி தான் பண்ணாங்க. நடுவில் எழுந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரிலாம் பேசாத, இது மாதிரிலாம் பேசாத, அது தடை பண்ணு இது தடை பண்ணுன்னுட்டு இந்த ஆந்திராவை சேர்ந்த எம்பி பேசிட்டு இருக்கும்பொழுது அவங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த எம்பி வச்சு செஞ்சு விட்டாரு. பார்லிமெண்ட்ல திமுக எம்பிக்கள் வாங்கின பல்ப் இருக்கு இல்லையா, அது இன்னும் 10 வருஷத்துக்கு நின்று பேசும். தமிழகத்தை தாண்டனா இவங்களுக்கு மரியாதையே கிடையாது. யாரும் இவங்கள மதிக்கவே மாட்டாங்க. பட் இவங்க தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு பெரிய மாய விமத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. நாங்களாம் யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் தமிழகத்தை தாண்டினா இவங்களை யாரும் மதிக்கிறதே கிடையாது. முக்கியமாக பார்லிமெண்ட்டில்
இவங்கள எல்லாருமே ஜோக்கராக தான் பார்க்குறாங்க. இவங்கள ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸாக தான் வச்சிருக்கிறாங்க. இவங்கள ஒரு காமெடி பீஸாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இவங்க ஏன் தமிழக மக்களை ஹிந்தி கற்றுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு தான். பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸை அந்த மக்கள் பார்த்தாங்கன்னா இவங்களுடைய லட்சணம் என்னன்றதை புரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதனால தான் ஹிந்தியை இவங்க வேணும்னு பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியை கற்றுக்க கூடாதுன்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய மொழி அரசியலே பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய இந்த ஒரு மொழி அரசியலுக்கு காரணம் இவங்களுடைய தனிப்பட்ட அரசியல். எல்லாருமே ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மக்களை ஏமாற்ற முடியாது இல்லையா? ஏமாற்றி பிழைப்பு நடத்த முடியாது இல்லையா? அதுக்கு தான். ஸோ தயவுசெய்து மக்களே ஹிந்தியை கற்றுக்கோங்க. பார்லிமெண்ட் செஷனில் நடக்கிறதெல்லாம் தயவுசெய்து பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த திமுக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், கம்யூனிஸ்டுக்காரங்க இவங்களாம் வாங்குகிற பல்ப்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் பேசவே தெரியாது. நாம் நினச்சிட்டு இருப்போம் அவங்களாம் எம்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னுட்டு. தயவுசெய்து ஒரே ஒரு பார்லிமெண்ட் செஷனில் இந்த அப்போசிஷனில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பேசுகிறத மட்டும் கவனிங்க. என்னென்னலாம் பேசுகிறாங்கன்றதை பாருங்கள். அப்புறமா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டோம் போல, நாமளே எம்பி ஆயிருக்கலாம் போல, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட இவங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க அப்படின்ற மாதிரி நீங்களே நினைப்பீங்க. ஸோ தயவுசெய்து ஹிந்தியை கற்றுக்கோங்க.